கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் 13ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் இப்படி சொல்கிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நமக்கு ஒவ்வொரு நாளும் நன்மை செய்திருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். சில நேரங்களில் நீங்கள் பல்வேறு காரியங்களில் துக்கமாய் கூட இருந்திருக்கலாம், ஆனால் அந்த துக்கம் கூட பல நேரங்களில் நன்மைகளை கொண்டு வரும். எல்லா நாளும் சந்தோஷத்திற்குரிய துக்கமே தவிர அது மனதின் துக்கமே தவிர ஆமென், அவைகள் ஒரு நாளும் உங்களை சோர்வுக்குள்ளாகவோ உங்களை தாழ்வாகவோ தவறாகவோ அழைத்து செல்வதில்லை. ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு அதை நினைத்து ஆண்டவரை துதித்து பாடுங்க. இது ஒரு பழைய பாடல். அப்படி விசுவாசத்தோடு கர்த்தரை துதித்து பாடும் ஆவியை அருளும், உம்முடைய வல்ல ஆவியை எனக்கு கொடும், உம்முடைய ஜீவனுள்ள ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் துதித்து பாடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆவியை அருளும் மே சுவாமி, எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே. ஆவியை அருளும் மே சுவாமி, எனக்காருயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நற்கனி தேடி வரும் காலங்கள் அல்லவோ, நான் ஒரு கனியற்ற பாழ்மரம் அல்லவோ. முற்கனி முகம் காணாவம் பயிர் அல்லவோ, முழு நெஞ்சம் விளைத்த உவர் நில அல்லவோ. ஆவியை அருளும் மே சுவாமி, எனக்கா உயிர் கொடுத்த வானத்தின் அரசே. நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தகப்பன், நீங்களும் நானும் நல்ல விளை நிலமாக நற்கனி கொடுக்கும் மனிதர்களாக மாற அவரே முதல் கனியாக பலியானார். அந்த நல்ல தேவனுக்கு நன்றி செலுத்துவோம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஜெபிக்கலாமா? பிதாவே, உம்முடைய திருச்சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை காத்துக்கொள்ளுகிறீர், பலப்படுத்துகிறீர், நன்மையால் கிருபையால் முடிசூட்டுகிறீர். உமக்கே மகிமை உண்டாவதாக. உம்முடைய பிள்ளைகள் இரவும் பகலும் இப்படி துதித்து கொண்டே இருக்க கர்த்தர் அவர்களுக்குள்ளாக ஆமென் புதிய பலனை கொடும். இந்த ஊக்கமான ஆவியை தாரும். நீர் அவர்களை நிறைவாய் நடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தினால் உம்முடைய ஊழியனாக உம்முடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.